வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆராதனை ஸ்தோத்திரம் உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பிதாவே, உம் கரம் பிடித்து நடக்கிறேன். உம் சித்தம் செய்ய பலன் தாருமே. உம் நாமம் உயர்த்தி பாடிடுவேன். உம் ராஜ்யம் வர காத்திருக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்னமும் 15 நிமிடங்களுக்கு பின்பு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவே. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்துப் பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் திரிக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுகுத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் வாழ்வின் வெளிச்சமே இயேசுவே நீர் போதுமே. உம் அன்பின் நிழலிலே என் நாட்கள் இனிமையே. வழி தெரியா நேரத்தில் விளக்காக வந்தீரே. விழுந்து போன இதயத்தை மீண்டும் நீர் எழுப்பினீரே. மீண்டும் நீர் எழுப்பினீரே. என் வாழ்வின் வெளிச்சமே இயேசுவே நீர் போதுமே. உம் அன்பின் நிழலிலே என் நாட்கள் இனிமையே. காயங்கள் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் கண்ணீரும் வந்தாலும் உம் கரங்கள் தாங்கிடும். உயிர் வரை நடத்திடுமே. உயிர் வரை நடத்திடுமே. பாவத்தின் சங்கிலிகள் உம் ரத்தம் உடைத்ததே. புதிய ஒரு பாடலை என் உள்ளத்தில் வைத்திரே. தோல்விகள் சூழ்ந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் ஜெய கொடி ஏற்றுவி. ஜீவனாய் மாறுவி. ஹல்லேலூயா பாடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழுவேன். இயேசுவே என் ராஜாவே என்றும் உம்மை நேசிப்பேன்.
இயேசுவே நீர் என் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன். இயேசுவே நீர் என் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன். உம்மை விட்டெங்கே போவேன், உன்னிடம் எங்கே நான் மறைவேன். உம்மை விட்டெங்கே போவேன், உம்மிடம் எங்கே நான் மறைவேன். விண்ணகம் நான் போனாலும் நீர் அங்கே, பூமியின் எல்லையிலும் உம்மை காண்பேன். இறைவா என் மனதை நீர் அறிகின்றீர், உமக்கு மறைவான எண்ணங்கள் எனக்கில்லை. உம்மை விட்டெங்கே போவேன், உம்மிடம் எங்கே நான் மறைவேன். 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 ஆராதனை ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஓவாத ஜெப செய்தி நிகழ்ச்சி தொடர்கின்றது. ஆராதனை ஆராதனை அல்லும் பகலும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை இன்றும் என்றும் ஆராதனை. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. வாக்கினை எடுத்தே உலகினை
படைத்தீர் வாழ்வின் துவக்கமே ஆராதனை. வழியினில் தடுத்த கடலினை பிளந்தீர் பாதையின் தேவனே ஆராதனை. நெருப்பின் நடுவில் குளிரை கொடுத்தீர் அருளின் தேவனே ஆராதனை. கடலின் நடுவிலும் நடந்தே திரிந்தீர் வியப்பின் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோர் 8 மணிக்கு துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், 8:05 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜெபம் சுவிசேஷர் வானரையா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி மேகா வாஸ் ஸ்ரீலங்கா, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து ஜெபம் சிஸ்டர் டோனி முதியோர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அடுத்த ஸ்ரீலங்காவிலிருந்து ஜெபம் ஜரீன். இன்றைய நாளிலே முதலியாக தேவ செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. இவரை பற்றி சில வார்த்தைகள். இவர் ஜெபக்குழு வைத்திருக்கின்றார், அநேகர் கலந்து கொள்கிறார்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவர் முதலாக இந்த சங்கம வானொலியின் சங்கம அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தி முதலாவது செய்தி கொண்டு வருகிறார். நிறைவு ஜெபம் சிஸ்டர் மகேந்திரன் ஊழியருக்காக. ஆமே. இன்றைய நாளிலே முதல் முறையாக சிஸ்டர் ஆந்திராஜா சுஜாதா கலந்துட்டார். அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை 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 ஆராதனை. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பமான நிகழ்ச்சியை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியில நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்கிறார்கள் சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த துதி சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஜெப செய்தியிலே நடக்கிற நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள், மறு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உமது பிரசன்னம் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும். உமது பிரசன்னம் இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூடட்டும் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த உவாச ஜெப வேளையிலே கர்த்தாவே, உமது பாதபடியிலே ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் சுவாமி, அந்த ஆராதனை சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்தை கட்டி சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாளை கர்த்தாவே நீரை ஆசீர்வதித்தார். 7 நட்சத்திரங்களையும் வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்தளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் நிரும்பினவரும் இருபுறவும் கருக்குள்ள பட்டியத்துடைய தேவகுமாரனே, ஆமென் என்ற நாமத்துக்குரியவரே, 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிலையும் ஏந்திக் கொண்டிருக்கிறதே, தாவியின் திறவுகோலை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி துறக்கிற எங்கள் தெய்வமே,
இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதித்து தாரும். ஆவியானவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. எங்களை தீபமாக, எங்களை ஒளியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. எங்களை தீபமாக, எங்களை ஒளியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. நிகழ்ச்சியின் நடுவினிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே. நிகழ்ச்சியின் நடுவினிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்மை மைமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே. உம்மை மைமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே. உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவரே. உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவரே. எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே. எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்முடைய நிகழ்ச்சியை உலகமங்கம் தொனிக்க செய்யும் ஆவியானவரே. உம்முடைய நிகழ்ச்சியை உலகமங்கம் தொனிக்க செய்யும் ஆவியானவரே. இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களை வெளிச்சத்தில் பிரகாசியும் ஆவியானவரே. இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களையும் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. ஒன்றான மெய்த்தவன் நீர்தான் நீர்தான் என உலகத்துக்கு அடுத்து காட்ட தடைகளை முறியடியும் ஆவியானவரே. ஒன்றான மெய்த்தவன் நீர்தான் நீர்தான் என உலகத்துக்கு அடுத்து காட்ட தடைகளை முறியடியும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. ஆவியானவரே
ஆவியானவரே. ஆமென். அடுத்த நிகழ்ச்சி துதி ஆராதனை பாடல் ஜெபத்தை கொண்டு வர சிஸ்டர் சுபா இளங்கோ, ஒன்டாரியோ ஒன்டாரியோ கனடா. அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ. Praise the Lord, ஐயா. Praise the Lord. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி பகுதியில வந்து நிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் நீங்க தந்த நாள் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு முன் ஆயத்த நாளா இருக்கிறபடி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அப்பா இந்த வேளையத்தின் தந்தீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நீ சைலத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு நல்ல தகப்பனாயிருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்மை சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்கள் எங்களை சேர்த்து கொண்டவர், அணைத்துக் கொண்டவர், அன்பின் கயிர்களால் எங்களை அணைத்தவரே உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி அப்பா எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக, எங்கள் ஊழிய பாதையில் வாழ்க்கை பாதையில் எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். அண்ணலாய் அண்ணலாய் இறங்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அண்ணலாய் தணலாய் இறங்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அணையா தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்பா நாங்கள் வாழணும் ஆண்டவர். இந்த மாதம் அல்ல, இனி வரும் மாதங்கள் எல்லாம் அனல் மூட்டி எங்களை தட்டி எழுப்புற இந்த ஊழியத்துக்காய் கொடி கொடி சோஸ்திரம் செலுத்தும். அன்றியோடு சோசரிக்கிறோம். உமக்கா நிக்கிற வைராக்கியம் தகப்பன நித்தியமான பாவ சந்தோஷங்கள் உதறி தள்ளிவிட்டு நித்தியமான உம்முடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க அப்பா உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இன்னும் ஆயத்தப்பட அவற்றோட ஆயத்தப்படுத்த கிருபதாங்க வல்லமை ஊற்றுங்க. அந்த பெந்தை கொஸ்தினால் ஊற்றின ஒரு அபிஷேகம் இந்த நாள்ல வந்து ஒரு விடுதலை, ஒரு வெளிச்சம் அப்பா. இன்னும் உண்மையாதி ஆராதிக்க இன்னும் கட்டிச்சேரும் சலாக்கியத்தை கிருபாசனத்தில் நெருங்க கிருபைதான் அவையானவரை ஒற்றுமைந்தவன் ஒரு அபிஷேகத்தை ஒற்றுமையா அசைவாடும்
அனலாக்கும் எங்களக்கினே ஜுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினே ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜுவாலையே அப்பா என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜுவாலையே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் செபிக்க அவர் தலை அசைப்பார் நான் செபிக்க அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் இயேசு நெருப்பாய் இறங்கிடுவார் ஆமென் 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே கேரித்தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவனதி நமக்கு அண்டு கேரித்தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவனதி நமக்கு உண்டு நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் கரம் நடத்தும் என் தேவனை அழைத்தவர் கரம் நடத்தும் ஆமென் ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே கரபஷேமந்தேல அப்பா என்று அசைவாடு அவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பார் உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் நன்றியோடு சோசரிக்கிறோம் நீ நல்லவர் பெரியவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் என்ற தூயாதி தூயவர் 1000-10,000 பேர்களில் சிறந்தவர் உண்மை சிவப்பு மாணவர் பள்ளத்தாக்கில் ஏலி புஷ்பம் ஊற்றுண்ட பரிமள தைலம் பிரண வைத்தியரே கீழையாத்தின் பிசு தைலமே காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே உமை நன்றியோடார அன்றியோடார இந்த வேலைக்காக நன்றி செலுத்தும் மீதியான வேலையை பொறுப்படுங்க ஆளுகை செய்யுங்க வல்லமையா எடுத்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துங்க அங்க வந்தது நல்லதென்று சொல்லும்படி நிரப்புங்கப்பா கணுக்கால அளவில் முழங்கால அளவில் இடுப்பளவில் நீச்சலாலும் சென்று நீந்தி முழங்கான உமக்குள்ள நாங்கள் எழும் பண்ணுவோம் அப்படியாக நீங்கள் கிருபை செய்யும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிமை மக்கொருவருக்கே தந்து உங்களை தாழ்த்தி உமையத்தை செபிக்கிறோம் செபத்தை கழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் 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 நன்றி 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 ஆமென் ஆமென் இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடல் பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ மிசிசாகா கனடா இதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜெபம் அழைக்க போறோம் சுவிசேகர் வானர் ஜெர்மனி அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் மேகலா வாஸ் ஆராதனை செய்வார் இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜெபம் செய்ய சுவிசேகர் வானர் ஜெர்மனியில் இருந்து இருக்கிற அழைப்போம் பிரைஸ் லார்ட் சுவிசேகர் வானர் ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட ஒப்பு கொடுக்க பிரதர் நீங்க வழிநடத்துங்கள் ஆமென் ஆமென் நன்றி ஐயா கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமென் ஜெபம் பண்ணுவோம் எங்கள்
இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. தேவரீர் இந்த நாளிலும் தகப்பனே, நீர் தாமே கூட இந்த நடத்திவார் அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கத்தர் நல்லவர், நம்முடைய தேவனாகிய கத்தர் வல்லவரும் கிருபையுள்ளவருமா இந்த நாட்களிலே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கத்தர் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் துதிக்கு பாத்திராகிய கத்தராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், துதிக்கும் போது கட்டுக்கள் அவ்வளவும் நுகங்களுடையவும் தேவன் அங்கே நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருப்பார். இந்த நாளிலும் ஆண்டோடைய நாமத்தை இந்த நாட்களிலே துதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவேன். துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவேன். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்லுகிறார். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்லுகிறார். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுதானே, இவரே நம்மில் ஜீவிக்கின்றார். வல்ல மீட்பர் இயேசுதானே, இவரே நம்மில் ஜீவிக்கின்றார். நமக்கெதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. நமக்கெதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவேன். பெரிய காரியம் செய்திடுவார், நம்பும் தேவன் பெரியவரே. பெரிய காரியம் செய்திடுவார், நம்பும் தேவன் பெரியவரே. கால் மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். கால் மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவன் தந்தவரே, ஜீவிக்கிறவரே, ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவரையா, உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் நாமம் உயர்வதாக. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை.
உயிரான 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 இயேசு. உலகமெல்லாம் மறக்குதையாவும் உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்குதையா. இந்த உலகமெல்லாம் மறக்குதையாவும் உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்குதையா. நாமம் தூதிக்கையிலே அன்பை ருசிக்கையிலே ஏசையா. நாமம் தூதிக்கையிலே ஓஹோ அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தேர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கின்றேன் என் ராஜாவே. இரவும் பகலும் ஐயா என் நேசரே வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தேர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. திருநாமம் இந்த உலகத்திலே எனக்கு உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகித்திருப்பான் ராஜாவே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகித்திருப்பான். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரானவரே உயிரோடு கலந்தவரே உயிரோடு கலந்தவரே மருந்தானவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் உயர்த்துகிறேன். நன்றி ஐயா. இருள் என்னை சூழாதே. தேவ ஒளி என்றும் வழி நடத்தும். அழிகின்றதை நான் இழந்து விட்டேன். அழியாத தொன்றை நான் அடைந்து விட்டேன். தேவ சமூகம் முன்னால் நான் வருவேனே. தேவ சமூகம் முன்னால் நான் வருவேனே. அன்பான இயேசு என்னை தொட்டாரே. நம்பாமல் இருப்பேனோ நான் பாடாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமையான கரம் அடியனை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் நடத்துற இம்மானுவேலரே இனியும் நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக
இந்த வேளையில நீ தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. சோர் மகேந்திரம் ஐயாவை ஆண்டவர் நம்முடைய நாமத்திலே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் இந்த நாட்களே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்களை உம்முடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த திட்டங்களை போட்டு கொடுத்த லெஸ்லி ஐயா அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. அவளை வாலாக்காம தலையாக்கி அவர்கள் கீழோங்காம மேலோங்கி நடக்க ராசியத்தை வழிநடத்தி கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் செலுத்தி ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சமர்ப்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியவர் சுசேகர் வானர், ஜெர்மனியிலிருந்து. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் சகோதரி மேகலா வாஸ் ஸ்ரீலங்காவில் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா, அவை நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் அகிலா மகாதேவா, நீங்க ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வரார் சகோதரி மேகலா வாஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. Praise Lord, Sister Megla Vas. Praise Lord. சத்தம் கேட்கல சிஸ்டர். Praise Lord, Sister Megla Vas. அவருடைய சத்தம் வரவில்லை. நாங்கள் மீண்டும் அழைப்போம். Praise Lord, Sister அகிலா மகாதேவா, மோன்ட்ரியல் கனடா. Praise the Lord. அகிலா மகாதேவா, மோன்ட்ரியல் கனடா. Praise the Lord, brother. வந்துட்டீங்களா? Praise the Lord, praise the Lord. யார் பேசுறீங்க? Esther Agila, praise the Lord. Praise the Lord. மேகலாவா பேசுறீங்க? இல்ல brother, Esther Agila, Agila Mahadeva. சரி சரி சரி. முதல் தடவையாக நீங்கள் கலந்து கொண்டிருக்க சங்கம வானொலியின் சார்பில் உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர். துதித்து ஆராதித்து பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல் தடவையாக பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரிக்கர ஷக்கர பதில ரக்கர திலரி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்க அற்புதங்களின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவோட வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஜமானனே இயேசு தேவனே, உள்ளமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, உமக்காகத்தான் வாழ்கிறோம், உம்மைத்தான் நேசிக்கிறோம். பலியாகியமை மீட்டீரே, பலியாகியமை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். நாம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். அழைத்தீரே சேவைக்கு, எம்மை அழைத்தீரே சேவைக்கு. அதை நாம் மறப்போமோ, அதை நாம் மறப்போமோ.
எஜமானனே இயேசு தேவனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே அப்பா சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவோம் அப்பா சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவோம் எப்போது உமை காண்போம் நாம் எப்போது உமை காண்போம் ஏங்குதையா இதயம் ஏங்குதையா இதயம் எஜமானனே இயேசு தேவனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே இப்பூமி எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும் ஆமென் எங்கள் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும் வறுமை எல்லாம் மாறணும் யுத்தம் எல்லாம் ஓயனும் வன்முறை எல்லாம் ஒழியனும் பஞ்சம் பசி நீங்கணுமே எஜமானனே இயேசு தேவனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே கஷந்தி புதிய காலம் இது புதிய நாள் புது அபிஷேகம் வாழ்வில் இறங்குதே மகிமை நாசிகள் வாழ்வில் பெருகுதே புதிய நாட்களின் ஆரம்பம் இதுவே It's a new season. It's a new day. Fresh anointing on our way. Season of power, prosperity. It's a new season coming to us. Hallelujah. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளில் 2வது நாளாக தனித்தனியாக குடும்பமாக தேசம் தேசமாக கண்டமாக ஜாதி ஜாதியாக இனமினமாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி ஒரு யோனாவின் நாட்களிலே கர்த்தாவே அப்பா 1,44,000 பேர் ஒரே நாளிலே உபவாசித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி தேசம் கவுக்கப்படாதபடி காக்கப்பட்டது போல இந்த மனுக்குளமும் மனுஷ ஜாதியும் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டிப்பின் மகிமையிலே வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்திலே வானவில்லை நாட்டி ஆண்டவரே பூமியின் மேல் கோபம் கொள்வதில்லை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணின தேவனை உம்முடைய சமூகத்திலும் இதோ உமது புதிய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய மகிமைக்குள்ளும் உம்முடைய நித்திய வழிக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே ரீகரப ஷக்கூரபதிலரி நன்றியோடு கூட துதிக்கிறோம் புதிய காலமாய் புதிய நாட்களாய் புதிய ஆண்டாய் புதிய மாதமாய் புதிய வருஷமாய் புதிய நூற்றாண்டாய் உடைய சமூகத்தில் கனி கொடுக்கும்படி சகலத்தையும் புதிதாக்குறது உடைய சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் பழையன எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாய் நின்று வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றி தருகிற தேவனாய் எங்கள் தேவன் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி நன்மைகளின் நாயகன் நன்மை சேர்வாய் சுத்தித்திருந்த தேவன் முடத்தில் வந்த ஒருவரை புறம்பே தள்ளாத தேவன் இதோ நாம் மனுக்குலமாய் நானாய் என் பிள்ளைகளாய் என் பேர பிள்ளைகளாய் என் மருமக்களாய் உற்றார உறவினர்களாய் நண்பர்களாய் சொந்த பந்துகளாய் இனமாய் தேசமாய் ஜாதியாய் பாஷைக்காராய் கோத்திரத்தாராய் மாமிசமான யாபியராய் உண்மை தொழுது கொள்ளவும் உண்மை ஆராதிக்க உண்மை சேவிக்கவும் இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா 2026 ஆண்டு மே மாதம் 30 8:36 காலை வேளையிலே பரலோகத்திந்தவனுக்கு மகிமையை செலுத்த கனத்தை செலுத்த புகழ்ச்சியை செலுத்த கீர்த்தியை செலுத்த ராஜ்யத்தை செலுத்த வல்லமையை செலுத்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ரீகரப ஷக்கரபதில ரக்கஷந்தே
கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம். ஜீவநதியாராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். ஜீவநதியாராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மேசியா இயேசுவை தரிசித்து ஆனந்தம், தரிசித்து ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் பேரானந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே, சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை, சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை. இரட்சகர் இயேசுவே என்னாலும் வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே, சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம். ஆமென். 12 முத்துக்கள் பரலோகில் ஜோலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீலம் சந்திர காந்தம். மரகதம் கோமேதகம் பத்மராகம் சுபரத்னம், படிக பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம். சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம். ஆமென். வடதிசை நகரமே வடிவான சிகரமே, உலகத்தின் தலைநகரம் உன்னத பட்டினம். மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே, மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே. மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே, மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே. வடதிசை நகரமே வடிவான சிகரமே, கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே, சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம். Thank you, Lord. God bless you, brother. God bless you. ஆமென். இதுவரை நேரமும் அகிலா மகாதேவா மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து பேச முதல் தடவையாக அவருடைய தொனி சங்கமா வானொலியின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை எட்டினதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மேகலா வாஸை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சியிலிருந்து வந்திருக்கிறார், அவரை அழைக்க போறோம். ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்கா அவர்களை வந்திருக்கிறார், அவரை அன்போடு அழைப்போம். Praise the Lord, sister சகோதரி மேகலா வாஸ். Praise the Lord, brother. Praise the Lord. இன்றைய எங்களது மண்ணிலிருந்து ஓடி ஓடி வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில நாங்க ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் இதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில இருந்து தேவனை இந்த வேளையில நாங்கள் துதிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நடத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் அதை நான் காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நாங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் துதிப்போம் இந்த வேளையில. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த நடுப்பகுதி மட்டும் நீங்க எங்களோடு கூட இருந்தீங்கப்பா.
எங்களை வழி நடத்தினீங்கப்பா, எங்களை காத்து கொண்டீங்கப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக அதிருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் வாழ முடியாதே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கண் விழிக்கிற வேளையிலும், எழுந்திருக்கிற வேளையிலும், நடக்கிற வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் ஒருவர் பாத்திரராயிருக்கிறபடினாலே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என்பலன். யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என்பலன். கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். வலப்புறம் நெடுப்புறம் நான் விலகிடா, வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீரே எங்களுடைய பெலனும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துருகவுமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் யாக்கோபின் தேவன் அல்ல கர்த்தாவே, நீர் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவன் ஆண்டவரே. முற்பிதாக்களின் தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபுக்கு அடைக்கலத்தை கொடுத்தவர் ஆண்டவர், ஈசாக்கை வழி நடத்தினவர், ஆபிரகாமை நீதிமானாய் ஆண்டவரை கண்டு கொண்டவர், எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் கண்டு கொண்டீரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் உம்மொருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல இந்த பூமியில யாருமே இல்லையே. எங்கள் மேல அன்பு வைக்க, எங்களை காண, எங்களை வழி நடத்த உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது,
உம்முடைய இமைகள் எங்களை விசாரித்து அறிகிறது என்று ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில நீர் உம்முடைய அசைவாடுதலையும் வழிநடத்தலையும் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி சோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, நீ செய்து முடித்தவராயிருக்கிறீரே. அவை ஒவ்வொன்றுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளை முழுவதையும் உடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். எங்கள் மத்தியில உம்முடைய அசைவாடுதல் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவன் உள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஆண்டவரே. இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் மேகலா வாஸ் நித்திய வெளிச்சத்திலே செய்து கொடுக்கிற ஒரு சகோதரி, கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஆனந்தராசா சுஜாதாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியில் இருந்து அழைக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராசா சுஜாதா முதல் தடவையாக கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரி ரேடியோவிலே வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரி. ஒரு குழு ஒன்று வச்சிருக்கிறார். இலங்கையிலே வியாதிப்பட்டவர்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறார், ரேடியோவிலே ஊழியம் செய்கிறார். முதல் தடவையாக அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என்று ஆசிர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனி, ரேடியோவில் ஜெபிக்கிற நீங்கள் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே யாராவது வேதனையோடு துக்கத்தோடு எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டார்களா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஜெபியுங்கள். காரணம் தலைமை பீடம் எனக்கு 30 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நல்ல காலையும் இந்த நேரத்திலும் சுவாமி மாலையாகவும் இந்த உலகமெங்கும் சுவாமி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய தேவனே உம்முடைய திருமுகத்தை தேடி பார்க்க எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி சுவாமி. அன்பும் இரக்கம் நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய திருமுகத்தை இந்த இணைப்பினூடாக தகப்பனே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பிதாவே, இந்த உலகத்திலே சுவாமி நீங்கள் அனைத்தையும் படைத்து எல்லாம் நன்றாக உள்ளது என்று சொல்லி எங்களை மனிதர்களை ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு உலகுக்கு படைத்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் நாங்கள் பாவிகள் சுவாமி. எங்கள் பாவங்கள், எங்கள் ஆதி பெற்றோர் செய்த பாவங்கள், சாபங்களினால் வந்த எங்கள் உடல் வியாதிகளுக்காக ஆண்டவரே இன்றைய நாளில் சுவாமி
உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்ய இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையினூடாக எங்கள் மீது வைத்த அன்பிற்காக சுவாமி, உங்கள் அன்பு சொந்த குமாரனை எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க தகப்பனே, நீங்க அன்பின் குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீர் வைத்த அளவு கடந்த அன்பினாக சுவாமி, அவர் சிந்திய இரத்தத்தினால சுவாமி எங்களை மீட்டெடுக்க நீர் எவ்வளவோ உபாதைப்பட்டாலும் ஆண்டவரே, ஒரு பாவியாவது நான் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் காத்திருக்கும் என் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த உலகத்தில் படைத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோ யார் யார் வேதனைகளோடு, பாரத்தோடு, வியாதிகளோடு, எங்கெங்கு என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை செய்ய யார் உண்டு என்று ஏக்கங்களோடு, தவிப்புகளோடு எங்கெங்கு இருக்கிற ஒவ்வொரு மானிட மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னென்ன விதம் விதமான பிசாசானவன் விதைத்த இந்த நோயை ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே சுமக்க முடியாமல் இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்க யார் வருவார் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் சுவாமி, அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும் வாதைகளை தேவனே, நீர் காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். எங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்காக ஆண்டவரே, அவன் படைத்திருக்கும் அந்த ஒவ்வொரு தீய சக்தியின் வியாதிகளை ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் ஏசப்பா உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே, எல்லாருடைய அவயவங்களில் இருக்கும் எல்லா நோய்களையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் புதுப்பிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்களும் உம்முடைய கரங்கள்னாலே உருவாக்கப்பட்டது சுவாமி. உம்முடைய கரங்கள்னால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், நீர் இந்த உலகத்திலிருந்து என்ன நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே, உம்முடைய சித்தம் இந்த மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் என்னென்ன நோயினால், என்னென்ன வியாதிகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இதயமோ, கண்ணோ, எங்கள் எல்லா அவயவங்களும், எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்களினால், உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய கரம் தொடும்படியாக செபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து என்னை விடுதலையாக்க முடியும் இயேசுவால் தான் என்ற விசுவாசத்தை ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களை நீர் ஆண்டவரே நீர் அறிய பண்ணும் சுவாமி. ஒவ்வொருவருடைய இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கின்ற கண்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற கால்களை துரிதப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தால உருவாக்கப்பட்டது. அவைகளில் ஆண்டவரே எந்த நோயோ, எந்த நோய் கொண்டு வரும் பாக்டீரியாவோ, எந்த விஷப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. இந்த ஆலயத்தை கெடுக்கிற எந்த தீய சக்திகளாக இருந்தாலும், எந்த பிசாசின் வல்லமையா இருந்தாலும், எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும், எந்த பெல்லி சூனியமோ, எந்த மந்திரவாத கட்டுக்களோ, எந்த பிசாசோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. தேவனே, என்னுடைய சித்தம் அல்ல, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் தொடும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பிதாவே, நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நேசிக்கும் தந்தையாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி.
ஒவ்வொரு வைத்தியசாலைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளை வைத்தியர்கள், தாதிமார்கள், ஊழியர்கள் மனமுவர்ந்து அன்புடனும் கரிசனையுடனும் சுவாமி சிகிச்சை செய்ய உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க தகப்பனே. உம்முடைய புது புது கிருபையினால் அவர்கள் ஆண்டவரே அன்பாக ஆண்டவரே சிகிச்சை பெற்று ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் பல ஆண்டவரே, கண்டுபிடித்த வியாதிகள் அநேகம் ஆண்டவரே. எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்க முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக நீர் இந்த உலகத்திலே நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கப்படுவதாக. தேவனே, நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆனாலும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் சுவாமி அந்த ரத்தம் வெளியேறப்பெற்றது. எங்களை மீட்பதற்காக நீர் சிந்திய இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மீதும் தெளிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய நிலைகள் வீடுகளில் தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஒவ்வொரு தூதர்களும் இவர்கள் இல்லங்களுக்கு சென்று பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனைகளை எங்களுக்கு கொடுத்து விடாமல் சுவாமி தேவனே, பிசாசானவன் எங்களை சோதிக்கும் போதெல்லாம் உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே வரும் சோதனைகளில் இருந்து தப்பித்து எல்லா தீமையில் நின்றும் தப்பித்து உம்முடைய ராட்சியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ராட்சியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற இந்த தலைமை ஐயாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பான சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க குடும்பம் குடும்பமாக பேர் பேராக பிள்ளைகள் பிள்ளைகளாக தொட்டு ஆசீர்வதியுங்க. இந்த வாரம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இன்றைய நாளை நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த இணைப்பை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, ஆமென். Jesus. ஆமென். இதுவரை நேரமும் ஜெபன் ஆனந்தராசா சுஜாதா கிளிநொச்சி இவரை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் இலங்கை ரேடியோவிலே வியாதியஸுக்காக ஜெபிக்கிற சகோதரி. அது மட்டுமல்ல, ஒரு சாட்சி, இந்த சகோதரி அநேக டெலிஃபோன் நம்பர்கள் எடுத்து குலுக்கி ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்க ஒரு ஊழியக்காரரை தாரம்னு ஜெபிக்கும் பொழுது இந்த நம்பர் எடுத்தாலா என்னுடைய நம்பர் தானாம் அதுல முதலா வந்த சொல்லி என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணியிருந்தார். அப்படியே தேவன் சகோதரி வழிநடத்த கர்த்தர் அந்த சகோதரியை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் அடக்க போறோம். அதன் பிறகு சிஸ்டர் டோலி முதியோர்களுக்காக இலங்கை, இந்தியா, கனடாவில் முதியோர்களுக்காக ஜெபிப்பார். அதன் பிறகு செய்தி ஆரம்பமாக போகின்றது ஃப்ரம் ஜெர்மனி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட். பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே ஜெர்மன் நாட்டிலே இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தியிலே கலந்துள்ளார்கள். இப்போ 10 நிமிடங்கள் தருகிறேன் சுவாமி. காரணம் தலைமை பீடம் எனக்கு 10 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்ப ஒப்பு கொடுக்கிறேன், வழி எடுத்துக்கலாமே. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்ததாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அப்பொழுது மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கின வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.
ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வீடுகளையும், குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள், வாஞ்சைகளை தேவனே நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நீர் ஆளுகை செய்யும் அப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், எம்மை உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. எங்கள் அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், எங்கள் மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் அச்சாரமே, எங்கள் மகிமையின் அச்சாரமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ராஜா 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிறவரே, உயிருள்ளவரே, எங்களை காண்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, முந்தினோரும் பிந்தினோரும் மரித்திருந்து பிழைத்தவரே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்திலே ஆட்கொள்ள கத்தாவே நீர் வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தை காயும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவே மாவியே மூனேன் கணுக்களே முருவக்குத்துறதாயும் பிரிக்கத்தக்கதாயும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனையே ஆண்டவரே வகையறுக்கிறோம். உம்முடைய வார்த்தை காயுமை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, எங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரனே, உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் வாழ்க 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 என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைய பரிபூரணரே, எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரே தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை பல்கவும் பெருகவும் பண்ணி எங்களோடு உம்முடைய உடன்படிக்கையை திடப்படுத்துகிற எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே, சத்தியமானவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டமிட்டு விடுகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, திறக்க கூடாதபடி பூட்டுறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையுள்ளவர், சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர், எல்லா சிருஷ்டிப்பு
வாய்ப்புக்கும் அதிகமாய் இருக்கிறாமே என்று சொல்லுகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் கூட இருக்கிறபடியா ஆண்டவரே. கத்தாவே தேவனே, சங்கம வானொலிக்காய், லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே, மந்திரமன குடும்பங்களுக்காய், வானர் குடும்பங்களுக்காய் அப்பா எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதிக்கப்பட கத்தாவே. உம்முடைய மகிமை இறங்க கத்தாவே ஆண்டவரே. சுற்றிலும் அக்கினி வேலி போட்டு, ஆயுத வேலி போட்டு நீர் மகிமையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். என் நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோகிராம்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகலதை நீர் தாங்கி தப்புவித்து நடத்தும்படி சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை எடுத்தவர் சிஸ்டர் ஜெனட், ஸ்ரீலங்கா. அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி. ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ செய்தி தொடர போகின்றது. இப்பொழுது சிஸ்டர் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. சிஸ்டர் டொலி, பிரைஸ் லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே முதியோர்களுக்காக, இலங்கை நாட்டில் உள்ள முதியோர்கள், கனடா நாட்டில் உள்ள முதியோர்கள், இந்தியா நாட்டில் முதியோர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். அநேக முதியோர்கள் வேதனையோடு வலியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிற கிருபைகளுக்கும் உங்களோட நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்கக்கூடியதாக ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. இந்த வயோதிபர்களுக்காண்டி வாழ்கிற லைக் சீனியர்ஸுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா. இந்த முதியோர்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே, இந்த காலை நேரம் இவங்களை இலங்கை தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, உலகம் எங்கும் இருக்கிற அப்பா, உலகம் எங்கும் உள்ள வாலிய வயோதிபர்களை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தம் பண்ணின உங்களோட வார்த்தையில இவங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அநதியாக ஆண்டவரே சில பிள்ளைகள் அவர்களை தனிமையாக விட்டு விட்டு ஆண்டவரே அவர்கள் தவித்து அப்பா அவர்களோட மனத்தை உடைந்து போயிருக்கிற சீனியர்ஸ் உங்களுக்கு கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வயோதிபர்கள் ஆண்டவரே வயதின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, அவர்கள் பலவீனத்துல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிதான பலனை கொடுத்து உங்கள் சத்துவத்தை கொடுத்து வளர்த்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவடைய ராக்கியம் பேச்சில அல்ல பலத்துல உண்டாக்குறது ஆண்டவரே. அந்த பலத்தை உங்களுடைய பரிசுத்தமான பலத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக, தனிமையின் ஆவியவன் மூலமாக தவித்து கொண்டிருக்காத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அப்பா வழி தப்பி போகாத இந்த சீனியர்ஸை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. அவங்களோட உங்களோட சித்தத்தின்படி அவர்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு உங்களோட வார்த்தையே அவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேணும் ஆண்டவரே அப்பா. அவங்களை எல்லா விதமான பயத்திலையும் ஆண்டவரே சில வயோதிபர்கள் ஆண்டவரே எல்லா விதமான பயத்துல தாங்கி பேச்ச பேச முடியாமைக்கு இருக்கிற அந்த அப்பா வயோதிபர்களை
ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வாயில வர்ற ஒவ்வொரு பெலனையும் உங்களோட இரத்தத்தினால உங்களோட இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர்களுக்கு ஆண்டவரே புதிதான ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெல்லனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையில் உறுதியா இருப்பதற்கு அவங்க மனக்கண்களை திறந்து அவங்க தனிமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு வியாதியில் உள்ளவர்களையும் அப்பா அந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே பேச முடியாம இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலபத்துல இருக்கிற வயோதிபர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களால மட்டும்தான் இது செய்ய வேண்டும். மனுஷரால செய்ய முடியாத காரியத்தை நீங்க உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா உங்களோட கரத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சுத்தமானான், சுத்தமா என்று சொன்னாரே, சுத்தமானான். அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே, உங்களோட சீனியர்ஸுக்குள்ள உங்களோட வெள்ளமை கிருபையும் பலனையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்த தகப்பன் இப்பொழுதும் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து எல்லா விதமான தீமையையும் நீக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது அப்பா எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே யெகோவா ரஃபா ஆண்டவரே. அப்பா இங்க கூட ஒவ்வொரு நாளும் இருந்து இவர்களை நீ காத்து வருகிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. கண்மலையானவரே என்று எம்மை காக்கும் தேவனே, இவர்கள் உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்த ஒரு புதிதான பலனோடு ஒரு புதிதான கிருபியோடு இந்த காலை நேரம் அவர்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அவர்கள் உங்களோட பிரசனத்தை பார்க்கக்கூடியதாக காணக்கூடியதாக உங்களோட சமூகத்தை ஆண்டவரே மோசைக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்களா உங்களோட பிரசனத்தை அவர்கள் காணும்படியாக அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்களையும் செவிகளையும் திறந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த கால நேரம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். உங்களோட அபிஷேகத்தினாலே நாம் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமென். இதுவரை நேரமும் ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி கல்கரி. இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியம் செய்கிற சகோதரி. ஆமென். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், சோதரித்தோம், பாடல் பாடினோம், ஜெபித்தோம்.